நம்ம ஜாதகத்துல 8ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல ஆட்சியாரோ, உச்சமாகவோ, வலுவா இருக்காருன்னு வச்சுக்கங்க. அந்த 8ஆம் இடத்துல ராகுவோ, அல்லது மத்த பாவக்கிரகங்களான செவ்வாயோ, சனியோ யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா, பொதுவா 8ஆம் இடம் வலுப்பெறக்கூடாது. 8ஆம் இடம் வலுப்பெறுத்தா, ஒரு ஜாதகருக்கு அதன் தசாபுத்தி காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத அளவுக்கு, தாங்க முடியாத அளவுக்கு சில டிஃபிகல்ட்டிலாம் வரும். அந்த 8ஆம் இடத்த குரு பகவான் பார்த்தாருன்னு வச்சுக்கங்க. சுப கிரகம் தானே பார்க்குது. அதனால 8ஆம் இடத்து தன்மைகள்லாம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு நம்ம நினச்சுக்கிட்டு இருப்போம். 8ஆம் இடத்து வேலைகள அதிகப்படுத்தி விடுவார் குரு பகவான். அப்ப சுப கிரகங்களான குரு பார்க்க கோடி நன்மைன்னு நம்ம கான்செப்ட்ல 8ஆம் இடத்த குரு பார்த்தா, அதோடைய தீவினைகள் குறையும் என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. 8ஆம் இடம் கார சம்பந்தமான விஷயங்கள் அதிகமாகும். எனவே 8ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சில விஷயங்களில் நன்மை தராது.